கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் இந்த விஷயம் உங்களுக்கு தென்பட்டா, அதாவது இந்த அறிகுறி தென்பட்டா கண்டிப்பா இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுங்க. பெரும்பாலுமே வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது சகஜம்தான். ஆனா ஓயாம பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு வகையில ஒரு நஷ்டம் உங்க பொருளை உங்க கைப்பொருளை இழக்கிற மாதிரி தான் இந்த நேரம் ஒன்றுக்கு பின்னா ஒன்று நடந்துட்டு இருக்குதுன்னா, இந்த நேரங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு இல்லாமலாம் இல்லை. ஏற்கனவே உடம்புல ஒரு சோர்வு மனசோர்வோடு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்காக பயப்படுறது, தேவையில்லாத கற்பனை மனசில் இருந்துகிட்டே இருக்கிறது, காரணமே இல்லாமல் கணவன் மனைவி 2 பேருமே சண்டை போட்டுகிட்டே இருக்கிறீங்க. உறவினர் வகையிலுமே கொஞ்சம் பகை இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரம் நீங்கள் செஞ்சாகணுங்க. அதுவுமே இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு மருத்துவ செலவுங்கிறது ஒன்று போனால் ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சாப்பிட பிடிக்காமல் போகிறது, எல்லாருக்கிட்டும் எரிஞ்சு விழுறது, கெட்ட கனவு, நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கக்கூடியவங்க எல்லாமே இருப்பீங்க. அடிக்கடி கொட்டாவி வந்துக்கிட்டே இருந்தாலும் சரி, எதிர்மறையான எண்ணம் தோண்டிகிட்டே இருந்தாலும் சரி, இந்த விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் இந்த நேரம் செஞ்சாகணும்னு சொல்லலாம். அந்த வகையில் கடகராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், அதுவுமே இந்த நேரம் ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு சில விஷயம் செய்கிறதால உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து தர முடியும். அந்த வகையில் எப்படி செயல் பண்ணுங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பதிவுகளும் பரிகாரங்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். முதல்ல பரிகாரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கடகராசி அன்றர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் சுப செலவு அதிகரிக்குன்னு சொல்லலாங்க. என்ன ஒன்று கடன் வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே நிறைய விஷயங்களால் உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் கடன் தொல்லை அதிகம் தான். ஆனால் சுப செலவு கட்டாயம் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க, பார்த்து செலவு செய்ய பாருங்கள். மனசில் 1000 ஆசை இருக்கலாம், ஆனால் மனசை கட்டுப்படுத்துறது இந்த நேரம் நல்லது. ஏன்னா அடுத்தடுத்து செலவு இருக்கணும்ல, அதை சமாளிக்கணும். அதனால் கொஞ்சம் இந்த நேரம் செலவு எல்லாமே கட்டுப்படுத்துங்க, மனசில் ஆசையை கட்டுப்படுத்துங்க. கடனாக இருந்தால் கூட உங்களால் சமாளிக்க முடிய அளவுக்கு நீங்கள் இந்த நேரம் சரி செஞ்சிட்டிங்கன்னா போதும். மற்றபடி சிறப்பாக இருக்குது. வேலை வியாபாரத்தில் எந்த பாதிப்புமே இல்லை. கொஞ்சம் சுறுசுறுப்பு வேணுங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு அலைச்சல் அதிகமாக இருக்கிறதால, உழைப்பு அதிகமாக இருக்கிறதால இந்த நேரம் சுறுசுறுப்பாக உங்களால் இருக்க முடியாது தான். ஆனாலும் சுறுசுறுப்பு கொண்டு வரணும். நேரத்தை வீணடிக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த செல்ஃபோன் பயன்பாடு, இந்த சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிக நேரம் செலவு செய்யாதீங்க. கொஞ்சம் தொழில் வாழ்க்கையில் கவனம் கொடுக்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். இந்த நேரம் சுற்றி இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், சொந்த பந்த வகையிலையாக இருக்கட்டும், கொஞ்சம் பாதிப்பு வர மாதிரி தான் இருக்குது. அதனால் உங்கள் வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுத்துருந்தா போதுங்க. தினமுமே இந்த நேரம் முடிஞ்சால் நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவா வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. சீசனை நீங்கள் வழிபாடு செய்கிறது இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூட வாய்ப்புண்டு. அதுவுமே கடகராசி அன்பர்கள் இந்த நேரம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது தான். தனஸ்தானத்திலையும் சுக லாபாதிபதியான சுக்கன் இருக்கிறது நல்ல அமைப்பு. வருமானத்தை பற்றி பயப்பட வேண்டாம். பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது. தர வேண்டிய கடனில் ஒரு பகுதியாவது நீங்கள் கட்டிட்டு வரக்கூடிய நேரம் தான். வேலை செய்கிற இடத்துலையுமே சிறப்பான நேரம். ஒத்துழைப்பு தருவாங்க. இதுக்கு முன்னாடி வேலை சும்மா அதிகமாக இருந்தாலுமே ஒத்துழைப்பு இருக்காது. மனசுலையுமே ஏகப்பட்ட பாரத்தோடு இருந்திருப்பீங்க. அந்த பாரம் இல்லை. வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல நிலம் இருக்குது. ஒத்துழைப்பு கிடைக்கும். எந்த முயற்சி செஞ்சாலும் சிறப்பாக இருக்குது. குடும்பத்துலையுமே ஒற்றுமை சிறப்பு தான். சுபகாரியத்தில் இருந்த தடை நீங்குது. அதே மாதிரி நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஆசைப்பட்ட கோவில் குளத்துக்கு எல்லாமே போகணும். ஆனால் இந்த நேரம் முடியலன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சாதகம் தான். ஒரு தெய்வ வழிபாட்டில் அதிகப்படியான ஆர்வம் காட்டக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் செலவு இருக்கும். அதனால செலவில் மட்டும் கவனமாக இருந்துக்கங்க. இளைய சகோதர வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கருத்து வேறுபாடுங்கிறது ஏற்கனவே இருக்குது. சகோதர வகையில் இருந்தாலுமே குடும்ப வாழ்க்கையில் எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு நீங்கள் எவ்வளோ விஷயம் விட்டு கொடுத்து தான் போகிறீங்க. இந்த நேரம் கோவம் அதிகப்படியாக இருக்கிறதால கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கங்க. தன்மை நடந்துக்கங்க. சிறப்பாக இருக்குது. விட்டு பிடிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்திலையும் கவனம் கொடுக்கணும். ஒரு நேரம் போல் ஒரு நேரங்கிறது இந்த நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே ஆரோக்கியத்தில் கவனம் கொடுங்க. ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கங்க. நல்ல தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரம் வீணான விவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல மாற்றுக்கிறது வருதுன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்க வேண்டாம். பெரும்பாலும் மன உளைச்சலுங்கிறது இதனால தான் ஏற்படும். இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. தந்தை மகன் உறவு, சகோதர உறவுகளில் கவனம் கொடுங்க. தாய் வழியில் பாதிப்பு இருந்தவங்களுக்கு கூட அது நீங்கக்கூடிய நேரம் தான். தாயோடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக அமைஞ்சிருக்குது. அதனால் இந்த காலகட்டங்களில் கடகராசி என்பவர்கள் இந்த விஷயங்களை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு நம்பிக்கைங்கிறது கிடைக்கும். கடகராசிக்கு வெற்றி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல புத ஆதித்த யோகம்.
வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நேரம் இதுதான், ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நேரம் இதுதான். முன்னோர்களுடைய நல்லாசி, குலதெய்வத்தோட அருளாசி, இது எல்லாமே நிறைஞ்சிருக்குது. பிள்ளைகளுடைய வழியில் நல்ல மாற்றம், இழந்த பதவி தேடி வரும், திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி கொடுத்தாலும் சிறப்பாக இருக்குது. என்ன ஒன்று, இந்த நேரம் ஒரு புதுசாக ஒரு முயற்சி செய்கிறீங்கன்னா அனுபவப்பட்ட விஷயத்தில் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வர்ண தேர்ந்தெடுக்கிறது நல்லது. மற்றபடி சிறப்பாக இருக்குது. இந்த கைகால் வலி, இந்த கைகால் குடைச்சல், அலைச்சல் மாதிரியான பிரச்சனை எல்லாமே கொடுக்கும். மற்றபடி பெருசாக பாதிப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டங்களில் ஒரு கண்டிஸ்ட் பாதிப்புங்கிறது பெரும்பாலும் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும். அதாவது தேவையில்லாத கற்பனை, தேவையில்லாத பயம், ஒரு படப்படப்பான சூழ்நிலைங்கிறது கடகராசி என்பது இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்க எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்காது. நல்ல பார்வை பார்க்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. பெரும்பாலும் என்ன பண்ணாலும் இவங்க மட்டும் எப்படி வந்துகிட்டே இருக்கிறாங்க, அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பொறாம பார்வைங்கிறது இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. பெரும்பாலும் பார்வைக்குங்கிறது ஒரு சக்திங்கிறது உண்டு. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு அதனால தான் சொல்லுவாங்க. அதனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்தை கடகராசி அன்றவர்கள் நீங்கள் செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாயிர நேரத்தில், அதுவுமே அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இன்னும் சிறப்பு தான். அமாவாசை நாட்களுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம்னு சொல்லுவாங்க. ஒரு 2 மிகப்பெரிய கிரகத்தோட சேர்க்கை அந்த நாட்களில் நம்ம சின்னதாக மந்திரம் சொன்னால் கூட நமக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும். அதனால தான் அன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு, முன்னவங்க வழிபாடு, இந்த திஷ்டி பரிகாரம் எல்லாமே செஞ்சால் ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அப்படி நீங்கள் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த விஷயத்தை செய்யலாம். அப்படி இல்லைன்னா கூட இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில், வெள்ளிக்கிழமை நாட்களில், ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். அதாவது வீட்டில் மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு நீங்கள் எல்லாரையும் குடும்பமாக நிற்க வச்சு கூட, குடும்பத்தில் பாதிப்பு இருக்குது இல்லைன்னா தனிப்பட்ட நபர் உங்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னா கூட மூத்தவங்களை கொண்டு நீங்கள் இந்த எலுமிச்சை கனியை கொண்டு திஷ்டி பரிகாரத்தை நீங்கள் சுற்றிக்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இல்லாமல் பெரும்பாலும் சுற்றிக்கக்கூடாது. குடும்பமே ஒன்று சேர்ந்து கூட ஒரே நபர் தான் நீங்கள் பெரும்பாலும் இந்த திஷ்டி பரிகாரத்தை செஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வரக்கூடியவங்க பொறுத்த வரைக்குமே எல்லாரோடைய பார்வை ஒரே மாதிரி இருக்காதுல்ல. அதனால ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் வண்ணமயமான பூக்களை நீங்கள் மிதக்க விட பாருங்கள். இது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி தினமுமே என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியும்னு நினைக்கக்கூடியவங்க கண்ணில், எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி வீட்டில் பொறுத்த வரைக்குமே ரோஜா செடி நீங்கள் வாங்கி வைக்கலாம். இதை விட சிறப்பான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்கண்ணை நீங்கள் வாங்கி வச்சு வளர்க்கலாம். பெரும்பாலும் வாழை மரம் இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கிறது, கண்ணுக்கு தெரியாமலே மறைஞ்சு போகக்கூடிய ஒரு எதிர்மறை ஆற்றல் விலகக்கூடிய சக்திங்கிறது இந்த வாழை மரம் வளர்த்தக்கூடியவங்க வீட்டில் இருக்கும். அதனால் வாழை மரம் இல்லாதவங்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் வாழைக்கண்ணை நட்டு வச்சு வளர்க்க பாருங்கள். ஏன்னா வாழை மரம் ஒவ்வொரு நொடியும் துளிரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டது. அது கண் திருஷ்டி பாதிப்பை நீக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி, இவங்க வந்தால் எனக்கு சரியில்லை, இவங்களுடைய பார்வை எனக்கு சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா நீங்கள் சீரகம் கலந்த கருப்பட்டி பானத்தை நீங்கள் தயாரித்து தரலாம். இதனால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதே மாதிரி நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்கன்னா நெற்றியில் திலகம் வச்சுட்டு போக பாருங்கள். திலகம் வைக்கக்கூடியவங்களுக்கு, திருநீர் பூசக்கூடியவங்களுக்கு இந்த எதிர்மறையான சக்தி, மற்றவங்களுடைய பார்வை, அந்த கெட்ட பார்வைங்கிறது விழாது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் இந்த நெற்றி பொட்டில் பொறுத்த வரைக்குமே திலகம், குங்குமம், திருநீர் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வச்சுட்டு போகிறது நல்லது. அதே மாதிரி உடலில் ஒரு சோர்வான விஷயம் இருக்குது, எந்த விஷயத்தை சுறுசுறுப்பாக செய்ய முடியலன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் குளிக்கிற நீரில் கொஞ்சமாக நீங்கள் கல்லுப்பு போட்டு குளிக்கலாம். அதே மாதிரி கடையில் கிடைக்கக்கூடிய படிகார கல் பெரும்பாலும் கடைகளில் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட இடப்பக்கமாக 7 முறை, வலப்பக்கமாக 7 முறை நீங்கள் சுற்றிட்டு மேலிருந்து கீழே வரைக்குமே நீங்கள் சுற்றிட்டு முச்சந்தையில் போட்டுட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் வீட்டுக்கு வந்துடணும். இதை நீங்கள் செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டாகுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கடகராசி அன்றவர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறது பார்க்கலாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் குரு பார்வை இருக்கிறதால கொஞ்சம் செலவு அதிகரிக்கும். ஆனால் அது சுப செலவாக தான் இருக்கும். அவருடைய பார்வை பெருசாக சங்கடத்தை தராது. சங்கடம் இருந்தாலுமே நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அது நீங்குது. உடல்நிலையிலும் பாதிப்பில்லை, எதிர்பார்க்கறது நடக்கும். குடும்பத்திலையுமே சிறப்பான நேரம் தான். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு 3ஆம் இட சூரியன் இருக்கிறதால முயற்சி வெற்றுங்க. அரசு பணிக்கு முயற்சி செஞ்சாலும் கிடைக்கும். அரசு பணியில் நீங்கள் சந்தித்த பிரச்சனை நீங்கும். அஷ்டம ராகுக்கு குரு பார்வை இருக்கிறதால அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. குடும்ப நிலையிலையும் பாதிப்பில்லை. கொஞ்சம் உடல்நலத்தில் கவனம் கொடுத்தா போதும். சிறப்பான நேரம். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசநாதன் புதனோட சூரியனோட சஞ்சாரம், எடுக்கிற வேலை சிறப்பு, வருமானம் சிறப்பு, வியாபாரம் சிறப்பு, தடவட்ட முயற்சி வெற்றி, வியாபாரம் தொழில் சிறப்பாக இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களுமே கொஞ்சம் உடல்நலத்தில் மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க.
பாருங்க. குழந்தைகளுடைய நடவடிக்கையில் கவனம் கொடுக்க பாருங்க. தொழில் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. மற்றபடி பாதிப்பில்லை. நீ வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் செலவு உண்டு, அவ்வளவுதான். ஆனாலுமே அது சுப செலவாக இருக்கக்கூடிய நேரம் தான். குடும்பத்துக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பாதிப்புங்கிறது இந்த நேரம் இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி ராகு வேலையில் இந்த நேரத்தில் ராகு காலத்தில் நீங்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், ராகு காலத்தில் துர்க்கைக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. ஏன்னா இந்த நேரம் பொறாம பார்வை எதிரிகள் தொல்லை கொஞ்சம் உண்டு. அதனால முடிஞ்ச வரைக்குமே ராகு காலத்தில் துர்க்கைக்கு நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில், வெள்ளிக்கிழமை நாட்களில், ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெறுவீங்க, எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே பார்த்தோம். மேலே இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.